சாதியினால் என்னுடைய அம்மா தற்கொலை செய்யப்பட்டார். அப்பொழுதுதான் அம்பேத்கரை உள்வாங்கினேன், பெரியாரை உள்வாங்கினேன். எப்பொழுது? என்னுடைய 14 வயதில். சாதி கொடுமையால தாய் இறந்தாங்கன்னு சொல்றது அப்பட்டமான பொய். ஆதவர்ஜனுடைய தந்தை ரெட்டியாரு, அம்மாவும் ரெட்டியார், 2 பேருமே தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ரெட்டியார் சமூகம். இவங்க அந்த ரெட்டியாருக்கு தான் பொண்ணு வீட்டு கொடுத்துருக்காங்க. இங்கெங்க சாதிய அடக்குமுறை வந்துச்சு, இங்கெங்க சாதிய ஒடுக்குமுறை வந்துச்சு, இங்க எப்படி சாதிய தீண்டாமை வந்துச்சு? எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலாக இருந்திருந்தான்னா, அவங்க அம்மா இறந்தது டொமஸ்டிக் வயலன்ஸ். அதை பெரியம்மான்னு சொல்றாருல, அவங்க அம்மாவுடைய சித்தப்பா பொண்ணு திலகவதி அவர்கள், அவங்க கடந்த ஓராண்டுக்கு முன்பு கலாட்டா வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. தெளிவாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு முன்னாள் உயர்ந்த பொறுப்பு இருந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தெளிவாக பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா இறந்தது டொமஸ்டிக் வயலன்ஸ். காட்பாடி பக்கத்தில் லத்தேரின்னுட்டு ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு விவசாயிக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த வீட்டில் கல்யாணியுடைய மாமியார், கல்யாணியுடைய கணவர், 3 பேர் மட்டும். டிவி கிடையாது, ரேடியோ போடக்கூடாது, அப்புறம் மாமியார் கடந்து போகும்பொழுதெல்லாம் எந்திரிச்சு நிற்கணும் இவா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய ரூல்ஸ் அந்த மாமியாருடையது. வீட்டுக்கு வர்றதுக்கு அவளுக்கு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணலை. நான் அங்கே இல்லை, என்ன செய்யறதுன்னு நினச்சாலோ என்னவோ தெரியல. மிளகா செடிக்கு வச்சிருந்த மருந்து இருக்கு பாருங்க, அதை எடுத்து குடிச்சிட்டான். தன் தாயின் மரணத்தை வச்சு ஒருத்தன் அரசியல் பண்ணி அதில் வாக்கு வாங்க பார்க்குறான்னா இவன் எவ்வளவு கேவலமான ஆளாக இருப்பான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே தேவை இருக்கு.